இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்ட புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அம்மாவுடைய நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை மரியாதை செய்ததற்கு பின்பாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் PK மாரி அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் சென்னை பாரிமுனை பகுதியில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வந்திருக்கிறேன். இந்த நிலையில் அம்மா அவர்களுடைய நினைவிடத்தில் பல்வேறு அணிகளாக பல்வேறு குழுக்களாக அதிமுக தொண்டர்கள் திரண்டதை நான் கண்ணுற்ற பார்த்தேன். திரட்டிய கூட்டம் தூணா எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு பேர் துரோகி எடப்பாடி பழனிசாமி திரட்டி கூட்டத்தை கூட்டு வந்தார். ஏனைய அணிகள் எல்லாம் சுய விருப்பமாக அனைவரும் உணர்வு ரீதியாக திரண்ட காட்சியை நான் பார்த்து உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். ஏராளமான பெண்கள் சுயமாக எந்த அணிகளுக்கு பின்னால் வராமல் அவர்களே வந்து வீர வணக்கம் அம்மாவுடைய நினைவிடத்தில் செலுத்திய நிகழ்ச்சியும் ஒரு பெரிய மன நெகிழ்வை எனக்கு ஏற்படுத்தியது. ஏழைகளின் வாழ்வாதாரமாக திகழ்ந்திட்டவர் புரட்சித் தலைவி அம்மா என்பதை அந்த எளிய விளிநிலை மக்கள் வந்து அங்கே அஞ்சலி செலுத்திய வீர வணக்கம் செலுத்திய நிகழ்ச்சி அதிமுக தொண்டர்கள் எங்கும் ஓடவில்லை, எங்கும் சிதறவில்லை. அனைவரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அணிகளாக பல பிரிவுகளாக பிரிந்திருப்பதை நேரடியாக இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாளில் பார்த்தோம். நேற்றைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இயக்கத்தை தொடங்கினார்கள். நெருக்கடி காலத்தின் போதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாற்றினார்கள் பெயரை. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிறுவனராக பொதுச் செயலாளராக எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்திட்டார்கள். ஆனால் தற்பொழுது கிடைக்கக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பொதுச் செயலாளராக அமித்ஷாவும் கௌரவ தலைவராக மோடியும் பொருளாளராக JP நட்டாவும் இந்த கட்சியை நடத்துகிறாங்கன்ற செய்தி அறிந்து உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது. எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அதிமுக ராயப்பேட்டை அலுவலகம் அது தமிழ்நாடு அலுவலகமாக இருக்கான். இப்போ அமித்ஷா வீடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை கழகம். அவரை கேட்காம எடப்பாடி OPS யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் கட்சியை விற்றுட்டாங்க. அம்மாவோட நினைவு நாளில் வேதனையோடு சொல்கிறேன், கட்சியை விற்றுட்டாங்க. டெல்லிக்காரன் காலில் போய் விழுகிறாங்க. விழுந்து இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு அவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டு வர்றாங்க மானங்கட்டத்தனமாக. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், எடப்பாடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நான் BJP கூட்டிலேருந்து விலகிறேன்னு சொல்கிறது ஒரு நாடகம். சித்தாந்த ரீதியாக எதிர்த்து விலகணும். நம்ம SDPI தலைவர் முபாரக் கூட மாப்பிள்ளை ஏமாந்தார், அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தார். எடப்பாடிக்கு சித்தாந்தமும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, எந்த விளக்கமாறும் தெரியாது.
கொள்ளையடிப்பதே லட்சியமாக வாழ்ந்து பிறருடைய காலில் விழுந்து ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராகி இன்றைக்கு இந்த நாட்டு மக்களை அதிமுக என்ற கட்சியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்தியா பூரா கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷன் எடப்பாடி பழனிசாமி. சரி, அடுத்து ஓபிஎஸ் நான் விலகிறேன்றாரு. விலகிறேன்னா ஒரு முடிவு எடுக்கணும்ல. நான் இன்றைக்கு 2 நாளாக போய் நான் டெல்லியில் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டேன்றாரு. என்னப்பா நீங்களாம் பதவியே இல்லாமல் இருக்க முடியாதா? எம்ஜிஆர் இப்படியே அலைஞ்சார், அம்மா அப்படியே அலைஞ்சாங்க. சத்யா ஸ்டுடியோவை நோக்கியும் போயஸ் கார்டை நோக்கியும் எவ்வளோ பெரிய காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் பாஜக தலைவராக இருந்தாலும் அவங்களை காண்பதற்காக தவங்கணும் தான் கார்டனில். இன்னைக்கு போய் நீங்கள் டெல்லியில் போய் கட்சியை காவு கொடுத்து கட்சிக்காரன் அவனுக்கே தெரியாமல் அடமானம் வச்சுட்டு வெக்கமாக இல்லை, சூடு சுரணையில் தன்மானம் உள்ள அதிமுக தொண்டை அவங்களை எப்படி ஒத்துக்கிடுவான்? ஓபிஎஸ் என்னடான்னு பார்த்தா அவர் போய் 2 நாளாக டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் நான் பிஜேபி கூட்டணின்னா நாட்டு மக்கள் எச்சியக்காரி போக மாட்டானா? எதுக்கு வந்த, எதுக்கு போகிற, எதுக்கு பிஜேபி கூட்டணி விலகுனா எதுக்கு சேர்ற? இப்போ எல்லாமே சாதாரணமாக அம்மா மறைவுக்கு பின்னாடி அதிமுகவில் எம்எல்ஏக்கள் இருந்து அமைச்சராக இருந்த பூரா 1000 கோடி 150 கோடி 350 கோடி நல்லா திருடனை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ நல்லா திருடுன்றது, திருடி பாதி பங்கை கொடுன்றது, திருட்டுத்தனத்தை பூரா அவனை சரியான எவிடன்ஸோடு பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். நாளைக்கு மாட்டினா திருட்டு பேரை தூக்கி உள்ளே வச்சுருது. அது மாதிரி அம்மா மறைவுக்கு பின்னாடி 4 ஆண்டு காலம் கோடி கோடியாக கொள்ளையடித்து கோடி கோடியாக ஊழல் பண்ணி இது எல்லாத்தையும் ஆதாரத்துடன் பிஜேபி பிடிச்சி இன்றைக்கி சாதாரண ரோட்டில் பிளாட்பாரத்தில் இருந்தவெல்லாம் அதிமுக 150 கோடி 300 கோடி 400 கோடி வச்சா எப்படி பிஜேபி பயப்படாமல் எதுக்கு பயப்பட போகிறேன்? அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு, ரகசிய போலீஸ் படத்தை பார்த்துட்டு, மாட்டுக்கார வேலை படத்தை பார்த்துட்டு, உரிமை குரல் படத்தை பார்த்துட்டு, நம் நாடு படத்தை பார்த்துட்டு இன்றைக்கும் எம்ஜிஆர் தொண்டன் மண்டையில் எண்ணெய் இல்லாமல் அலைகிறான் எம்ஜிஆருக்காக. அவன் தான் உண்மையான தொண்டன். அவன் தான் இந்த கட்சிக்கு உயிரோட்டம். இன்றைக்கும் ரெட்டலைக்கு உயிரோட்டம். அம்மாவின் தொண்டன் கடைக்கோடி தொண்டன் அலைகிறான். ஆனால் தலைமைங்க பூரா கோடான ஓடி கொள்ளை 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 அடித்ததுனால டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு, அமித்ஷாவுக்கு, மோடிக்கு, பாஜகவுக்கு கட்சி இவங்களே அடமான வச்சு, கட்சியை அடமான வச்சு, சின்னத்தை அடமான வச்சுட்டு அலைகிறாங்க. அம்மாவோட நினைவுனால வேதனையோடு பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி கட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப கேவலமாக இருக்குது, மோசமாக இருக்குது. பிஜேபியுடைய கண்ட்ரோலுக்கு முழுமையாக போயிட்டாங்க. எடப்பாடி என்னமோ பெரிய வீரவேசமாக பேசுகிறாரு. நான் ஓபிஎஸ் அமித்ஷா கூட்டணியில் இருக்கும்போது ஓபிஎஸ்ஸை சந்திச்சிட்டாரு. இப்போ என்ன எடப்பாடி என்ன சொல்கிறாரா? கட்சியில் சேர்க்க மாட்டேன், நீங்கள் வேணால் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி என்னையை சேர்த்துக்கிறோங்க, நாங்கள் சேர்த்துக்கிறோங்க எடப்பாடியை, ஓபிஎஸ்ஸை நான் ஒத்துக்கிறேன்றாராம். சரி, நான் ஓபிஎஸ்ஸை கேட்குறேன், தன்மானம் சுயமரியாதை சூடு சொரணம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு எப்படி நீங்கள் முதலமைச்சராக ஓட்டு கேட்பீங்க? எடப்பாடி பழனிசாமியே துரோகின்றீங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை அழிச்சிட்டான்றீங்க. பிஜேபி கூட சேர்ந்து அழிச்சிட்டாரு. நீங்களும் அந்த பிஜேபி கூட சேர்ந்து எடப்பாடியை நான் முதலமைச்சராக தானே வரணும் கூட்டணி சேர்ந்தா. எடப்பாடி இல்லாத ஒரு முதலமைச்சரை பிஜேபி ஒத்துக்குருமா? எடப்பாடி தான் பணத்தை செலவு பண்ணி நிர்வாகிகளை கையில் வச்சுருக்காங்க. நிர்வாகிகள் மட்டும்தான், தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் இன்றைக்கி பார்க்குற அம்மா நினைவிடத்தில் அம்மா இல்லாமல் எப்படி குழந்தைகள் அலையுமோ அது மாதிரி அதிமுக தொண்டன் அபலையாக அலைந்து கொண்டிருக்கிறார். யாரா நம்மளை கை கொடுப்பா? யார் நம்மளை காப்பாற்றுவா? இந்த அதிமுகவை காப்பாற்றணுமே கண்ணீர் மல்க அதிமுக தொண்டர்கள் தாய்மார்கள்லாம் இன்றைக்கி அம்மா நினைவிடத்தில் கதறாங்க. நான் மலர் வலையை வச்சுட்டு வரும்போதெல்லாம் எத்தனை தாய்மார்கள், அனே நீங்கள் பேசுகிறீங்கண்ணே, உங்கள் பேச்செல்லாம் சரியாக இருக்குண்ணே, அனைவரும் ஒருங்கிணைக்கணும்னே, ஒருங்கிணைந்தால் தானே அதிமுகவை காப்பாற்ற முடியும். இந்த பிஜேபி அதிமுகவை அழிக்கிறானே, ஒருபோதும் பிஜேபி ஓட்டு போட மாட்டேன். பெண்கள், தாய்மார்கள், சிறுவர்கள், மாணவர்கள், மாணவிகள் அவ்வளோ பேரும் கதறான்.
ஆனால் சின்னம்மா அவங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் தான் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற முடியும். இப்போ எங்களால் முடியும், அம்மா சொன்னது மாதிரி எங்களால் முடியும். கடைக்கோடி தொண்டு அதிமுக காப்பாற்றுவான். இப்போ நாங்கள் நடத்துவோம். பணம் வெள்ளையப்ப வேணும்ல, உங்கள்கிட்ட தானே இருக்குது. கோடான கோடி பணத்தை பூரா அடித்து வச்சுருக்கீங்க. பிஜேபி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. கட்சி நடத்தணும்ல. அதனால் சின்னம்மா அவர்கள் அம்மா நினைவு நாள் அன்னைக்கு சின்னம்மா அவர்களுக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கோடான கோடி தொண்டர்களின் சார்பாக மக்களின் சார்பாக அழைப்பு விடுப்பது என்னன்னு கேட்டால், அதிமுகவை நடத்துவதற்கு வாருங்கள். நீங்கள் தான் அம்மா கூட இருந்தீங்க. அம்மா உங்களை என் சகோதரின்னு சொன்னாங்க, என் தாய்க்கு சமமாகன்னு சொன்னாங்க. கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னு சொல்லுவாங்க இந்த எடப்பாடி மாதிரி ஆள். கட்சியை விட்டு நீக்கினாலும் ஒரே வாரத்தில் உங்களை தான் கூட சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் தோழியாக, சகோதரியாக, உதவியாளராக, தாயாக, செவிலித்தாயாக அனைத்தும் இருந்து பார்த்துருக்கீங்க. அதனால் நீங்கள் தான் இந்த கட்சியை சாதுரியமாக நடத்தக்கூடிய வீரம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆற்றல் இருக்குது. எங்களை போன்ற கோடான கோடி அதிமுக தொண்டர்கள் உங்களை அழைக்க காத்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி என்கின்ற பயங்கரவாத சக்தி பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் விளையாடுறான். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அரசு மட்டும் இல்லை என்றால், நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தளபதி ஸ்டாலின் இல்லாட்டின்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு மேலே போயிட்டாங்க, மேல்முறையீடுக்கு ஆடுறாங்க. இதுக்கு எடப்பாடி அம்மா வந்து 2014 இந்த வழக்கு அம்மா முதலமைச்சராக இருக்கும்போதே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அங்கே தீபம் ஏற்றக்கூடாது புதிய இடத்துல தீர்ப்பு கொடுத்துருக்கு. அம்மா அவர்கள் நினச்சிருந்தா அப்போயே அப்பீலுக்கு போயிருப்பாங்கள்ல. அப்போ இந்த தீர்ப்பு அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் காவி வேஷ்டி அடிஞ்சு காவி கூட்டமாக பிஜேபின்னு மாறிட்டு போங்கடா. அதிமுக எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ தொண்டைங்கையில். கொடாரவனி தொண்டர்கள் நாங்கள் இந்த அதிமுகவை நடத்த காத்திருக்கோம். திராவிட இயக்கமாக நடத்துவோம். அண்ணாவின் தம்பிகளாக நடத்துவோம். பெரியாரின் சிந்தனையோடு நடத்துவோம். அம்மா மாதிரி வீரமா லேடியா மோடியான்னு கேட்டாங்க மாதிரி அது மாதிரி வீரமாக நடத்துவோம். அதனால் சசிகலா அவர்கள் இதுக்கு மேலே காலதாமதம் பண்ணீங்களாக்க நீங்கள் அதுக்கு மேலே இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. இது சரியான நேரம். இந்த கட்சி அம்மா நினைவு நாளில் சொல்கிறேன், கட்சி கீழே போயிட்டுருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு. வாக்களிக்கல அதிமுக தொண்டை, ஓட்டு சதவீதம் கூடலை. வாக்களிக்கல அதிமுக தொண்டை காத்திருக்கான், உங்கள் வருகை எதிர்பார்க்குறான். நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அப்புறம் பேசி தீர்த்துக்கிறலாம். அம்மாவுடைய மரண வழக்கு அனைத்து இருக்குது. அதெல்லாம் கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் கேள்வி கேட்க முடியும். நீங்கள் தலைவியாக வரணும். இல்லை எங்கள் மாதிரியால் கை காட்டுங்க, நடத்துகிறோம். இந்த கட்சியை நடத்தி காட்டுறோம். உங்கள் காலடியில் வந்து ஒப்படைக்கிறோம். ஆட்சியை கொண்டு வர்றோம். கட்சியை உயிரோட்டமாக கொண்டு வர்றோம். மண்டிட மாட்டோம். எங்கள் உயிரே போனாலும் எங்கள் தலையே போனாலும் ஏது போனாலும் இந்த கட்சியை மானமரியோடு காப்பாற்றுவோம். நீங்கள் நன்றி கட்டவுனா தேடி தேடி கண்டுபிடிச்சி அம்மா சின்னம்மா என்ன பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த உதயகுமார் மாதிரி துரோகத்துக்கு பிறந்தவன், அந்த துரோகத்துக்கு பிறந்த உதயகுமாரி ஆள் எடப்பாடி மாதிரி ஆளாக கண்டுபிடிச்சி அவங்க மூஞ்சில் எப்படிமா அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? துரோகமாக இருப்பாங்களே, துரோகக்காரனா எப்படி? அதுக்கே உங்களுக்கு பரிசு தரணுமா சின்னம்மாவுக்கு? துரோகமாக எவன் வேண்டா துரோகம் பண்ணுவானான்னு அவங்க மூஞ்சி எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. அப்படி முகமாக கண்டுபிடிச்சி கொண்டு போய் மந்திரி ஆக்கி யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர் கொண்டு வந்திருக்கானாமா நன்றியோட உப்பிட்டவர் உயிரோடு நிலைன்றான். எவனா ஒரு முன்னாள் அமைச்சர், உங்களால் எம்எல்ஏ ஆனவன், உங்களால் சட்டமன்ற உறுப்பினரானவன், உங்களால் நாடாளுமன்ற உறுப்பினராகவன் எங்கெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. நாங்கள் அதெல்லாம் நினைக்கல. இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட கட்சிமா. உங்களால் 35 ஆண்டு காலம் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றுனீங்க. உங்கள் கணவர் நீங்களும் செய்யாத வேலை இல்லை இந்த கட்சியை காப்பாற்ற. இந்த கட்சி உங்கள் கண்ணு முன்னாடி அழியலாமா? அழியக்கூடாது, அழிய விடக்கூடாது. உடான கோடி தொண்டர்கள் இந்த இயக்கத்துக்கு காத்திருக்கிறார்கள் தியாகம் செய்ய. பூலாவரி சுகுமாரன் வத்தலக்குண்டு ஆறுமுகம் போன்றவர்கள் சிந்திய ரத்தத்தால் உருவானதுமா அதிமுக. அதனால் சின்னம்மா அவர்கள் எதையும் எதிர்பார்க்காம பிஜேபி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதா, உங்களை காப்பாற்றி கொடுக்கு. திமுக எப்படி நெருக்கடியை தாங்குது? ஒரு நீதியரசர் உட்காந்துக்கிட்டு அரசாங்கமாக நீதிமன்றமாக சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி 1.5 வருஷமாக உள்ளே வைக்கிறாங்க. திமுக நெருக்கடியை தாங்குவதால் தான் மக்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள். நீங்கள் பல நெருக்கடிகளை சந்தித்த ஒரு சின்னம்மா.
அதனால் இந்த நெருக்கடியில் தூக்கி இடது கையால் புறந்தள்ளிட்டு பாஜக என்கின்ற அதிமுகவை அழிக்க துடிக்கின்ற கேடுகட்ட பாஜகவை வீழ்த்துவதுதான் திராவிட இயக்கத்தின் லட்சியம் என்று வீறு கொண்டு எழுந்து வாருங்கள். அதிமுகவை காப்போம், துரோகிகள் வந்து அதிமுகவை மீட்போம் என்று அம்மாவுடைய நினைவு தினத்தில் நான் சபதம் எடுத்துக் கொள்கிறேன்.